இதனது பொருளாதார தாக்கம் இது ஒருவேளை நம்ம பயப்படுறது போல ஒரு பெரிய தாக்குதலாக இருக்கிற பட்சத்தில் இந்த எண்ணெய் விலையை தாண்டி வேற என்னென்ன பொருளாதார தாக்கம் இருக்கும்னு நீங்க கருதுறீங்க? பங்கு சந்தைகள் பெருமளவுக்கு வீழ்ச்சி அடையுமா? தங்கம் விலை கூடுமா? இதனது எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம எல்லாம் உணர்ற மாதிரி எப்படி எல்லாம் தீவிரமாகும் நினைக்கிறீங்க? பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ரெட் சீயும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்லயும் இருக்கின்ற அந்த நெருக்கடி. அதாவது ஒரு ஷிப்பும் இஸ்ரேலுக்கு போகின்ற ஷிப்புகள் இல்லை என்றால் இஸ்ரேலோடு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்ற ஒரு கப்பலையும் அந்த வழியில போனீங்கன்னா ஹூத்திஸ் தாக்குறதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அது பல இடத்துல செய்திருக்கிறார்கள். அப்ப இன்னும் ஈரான் மேல ஒரு தாக்குதல்னா ஈரான் அங்கே இருக்குது. இட் இஸ் வெரி க்ளோஸ் டு த UAE and all those countries. அப்ப நம்மளுடைய என்டையர் அந்த எக்ஸ்போர்ட்ஸ் பாதிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு நான் பார்க்கிறேன். சப்ளை செயின் பாதிக்கப்படும். ஆமா, எக்ஸ்போர்ட்ஸ் பாதிக்கப்படும். இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் இப்போ ஃப்ரெஷ் ஃபுட்ல இருந்து ஆரம்பிச்சு, வெஜிடபிள்ல இருந்து ஆரம்பிச்சு, மீன்ல இருந்து ஆரம்பிச்சு, தமிழகத்துல இருந்து போகின்ற ஏறத்தாழ அனைத்து பொருட்களும் ஏற்றுமதி ஆகின்ற அன்றாடும் போகின்ற நைட் இந்த எமிரேட்ல பிளைட்ஸ்ல போகின்ற இல்லை என்றால் இங்கிருந்து கப்பல் மூலம் போகின்ற எல்லாமே பாதிக்கப்படும் என்ற ஒரு நிலை வரும். அப்ப இங்க நம்மளுடைய உற்பத்தியை விற்க முடியாத ஒரு நிலைமை. அதுக்கு ஆக்சுவலி இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. இப்ப ஈஸ்டர்ன் சீபோர்டு அமெரிக்கால ஒரு பெரிய ஒரு கிளாஸ் ஆக்ஷன் ஸ்ட்ரைக் ஒன்று போய் கொண்டிருக்கிறது இந்த போர்ட் ஒர்க்கர்ஸ்னால. அதனால இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஏறத்தாழ ஷிப்ஸ் எல்லாம் ஏறத்தாழ ஒரு 250 இருந்து 300 ஷிப்ஸ் அமெரிக்கா அந்த போர்ட்ல உள்ள போக முடியாம நின்று கொண்டிருக்கிறது. அது அடுத்த பிரச்சனையாக வருகிறது. இது எல்லாம் ஒரு டெலிஸ்கோபிக் எஃபெக்டா வரும் என்று நான் கருதுகிறேன். ஒண்ணு ஷிப் அவைலபிள் இல்ல, அடுத்ததாக கண்டெய்னர் ஒரு வாரத்துல அந்த இது ஸ்ட்ரைக் முடியவில்லை என்றால் கண்டெய்னர் இது பாதிக்கப்படும். அதை தாண்டி அப்போ ஏற்கனவே ஷிப்பிங் காஸ்ட் அதிகமா இருக்கிறது, கண்டெய்னர் காஸ்ட் அதிகமா இருக்கிறது, இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ எக்ஸ்போர்ட்ஸே அன்வைபிள் ஆயிரும். இப்ப இந்த ரீஜனுக்கு போகக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட்ஸ் கூட அன்வைபிள். இது ஒரு பிரச்சனையா இருக்கிறது. ரெண்டாவதாக நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் அங்க பாதிக்கப்படும். சபார் போர்ட் ஆனாலும் சரி, இல்ல இந்த இந்தியன் அந்த ரயில்வே லிங்க் ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஈரான் கூட பல விஷயங்களில் நாம் கோஆபரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த எல்லா விஷயங்களும் பாதிக்கப்படும். அப்புறம் ஈரான் மேல அப்கோர்ஸ் ஈரான் மேல இன்னொரு சாங்ஷன் போடுறதுக்கான அந்த வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லா சாங்ஷனும் போட்டு விட்டுறார்கள். ரஷ்யா மேலேயும் அந்த அளவுக்கு சாங்ஷன் ஆயிடுது. அப்ப இந்தியா மேல மறுபடியும் பிரஷர் வரும். அதாவது ரஷ்யா கூடயும் நீங்க ஈரான் கூடயும் நீங்க ஒத்துழைக்க கூடாது, நீங்க வர்த்தகம் வச்சு கூடாதுன்னு ஒரு பெரிய செகண்டரி சாங்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாடு மேல சாங்ஷன் போட்டா அந்த நாடு கூட டீல் பண்ற இன்னொரு நாடு மேலயும் இந்த சாங்ஷன்ஸ் வரும். அதனால நமக்கு பெரும் பாதிப்பு வரப்போகுது. ஏனென்றால் இப்போ அடுத்ததாக நாம யாரை நாட வேண்டும் பாத்தீங்கன்னா, நாம அமெரிக்கால இருந்து நாம இம்போர்ட் பண்ணக்கூடிய, அதாவது கச்சா எண்ணெய் அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை வரும். அப்போ நாம அமெரிக்கால இருந்து இங்க கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு டைம் கேப் ஆனாலும் சரி, அதற்கான அந்த செலவினங்கள் ஆனாலும் சரி ரொம்ப அதிகமா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எல்லா இப்போ மிடில் ஈஸ்ட்ல ஒரு போர் வந்ததுன்னா அது உலகத்தில் இருக்கின்ற வளருகின்ற அத்துணை நாடுகளுக்கும் அது மிகப்பெரிய சவாலா இருக்கும், மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.